எல்லாம் அவன் துணை. சர்வசக்திக்கு வணக்கம். பாரகர் ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு 12 ஸ்தானத்துக்கு 12 ராசிக்கு 12 லக்கணத்துக்கும் அந்தந்த வீட்டுக்கு இருக்கின்ற கிரகங்களுக்கும் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதைத்தான் நான் உருவாக்கப்பட்ட எண்களின் மூலமாக நான் இதை ஆய்வு செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஆனாலும் மனிதன் பெயரை கூப்பிட்டா தான் திரும்பி பார்க்கிறான். அதுபோல் ராசிமுறை அனைத்துமே ஒரு வார்த்தை அடிப்படையில் எல்லா தெய்வங்களும் நிமிந்து பார்க்கிறது வருகின்றது என்பதையெல்லாம் இந்த எண்களின் சோதிடம் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். பிரம்மைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்து கொண்ட எண்ணிலும் 1, 3, 7, 5 இதெல்லாம் கூட்டாக்க 16. அதை நவக்கிரகத்தால் வகுத்துட்டா, நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 7. அப்போ பிரம்மைக்கு 4 7ஆம் நம்பர். பிரம்மை 7ஆம் இடம். 7ஆம் இடத்தில் பாவக்கிரகம் என்று சொல்லக்கூடியவர்கள் சூரியன், செவ்வாய், ராகு, சனி, கேது இதையெல்லாம் பாவக்கிரகம். அந்த பாவக்கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருந்துவிட்டால் அவர்களுக்கு பிரம்மைகள் அதிகமாக இருக்கும். தெய்வங்கள் வரும், பேய்கள் வரும், சேட்டைகள் செய்யும். அவர்கள் மனதில் எண்ணற்ற சிந்தனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். அதான் பிரம்மைங்கிறது அது ஒரு மனபயத்தையும் குறிக்கும். ஏன்னா பேயை கண்டு பயந்தவன் அதை அண்ணா அந்த மாதிரி நான் ஒரு பேய் கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை கேட்டவன் என்ன செய்வான், அது ஒரு பிரம்மைன்னு சொல்லுவான். அதான் பிரம்மை. அதாவது பிரம்மை என்பது ஒரு மனப்பயம். அதனால் பிரம்மைக்கு 7ஆம் இடம் 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அப்போ 7ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்து விட்டால் அவர்களுக்கு அடிக்கடி பிரம்மைகள் உண்டாகும். மனதில் எண்ணற்ற சக்திகள் தோன்றும், வரும் போகும். அதான் பிரம்மை. அடுத்ததாக கருவறைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கும் உண்டான எண்கள் 1, 5, 5, 7 எல்லாம் கூட்டாக 18. அதை நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 9. அப்போ கருவறைக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்து பலன் பாகிஸ்தானத்தை வருகின்றது. அது திரிகோணத்தில் வருகிறது. ஆனால் கருவறை என்பது சாதாரண இடமில்லை. அதனால் கருவறையை நம்மளால் நினைக்கவே முடியாது. குழந்தை பிள்ளையா இருக்கிற நேரத்தில் தாய் வயிற்றில் நினைக்கலாம். பிறந்த பிறகு கருவறை யாராலையுமே நினைக்க முடியாது. அதனால் கருவறை என்பது 9ஆம் இடத்து பலன். அடுத்ததாக பாலியலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கிறதும் 7, 5, 2, 1 இதெல்லாம் கூட்டாக 15. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 6. அப்போ பாலியல் என்பது உங்களுக்கு தெரியும், தினமும் செய்தித்தாள் வருது பாலியல் அப்படின்னு. ஆனாலும் பாலியல் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக பலாத்காரத்துக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கை 9, 2, 4, 8, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 33. அதை நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 6. அப்போ பலாத்காரம் 6ஆம் இடத்து பலன். பலாத்காரம்லாம் உங்களுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே பலாத்காரங்கிறது அனுமதி இல்லாமல் செய்வது தான் பலாத்காரம். பாலியலும் அந்த வார்த்தை தான், அனுமதி இல்லாமல் தொடுவது அந்த 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்து என்கிறதும் அனுமதி இல்லாமல் தொடுவதும் அனுமதி இல்லாமல் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதும் அதனால் பிரச்சனைகள் உருவாகும். அதான் பாலியலுக்கு 6ஆம் இடம், பலாத்காரத்துக்கு 6ஆம் இடத்து விதி எண்ணாகும். அடுத்ததாக அலைப்பாயுதுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கிறதும் 1, 8, 7, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 29. அதை கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 2 தான். ஆனாலும் அலைப்பாயுது என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. அலைப்பாயுதுன்னா மனசும் சிந்தனையும் தான் நம்ம அலைப்பாயுது, வேறு எதுவும் கிடையாது. அவன் அலைப்பாயுது, அவன் நினைக்கிறதெல்லாம் அந்த அடுத்த பார்ட்டிட்டு போகாது. சும்மா அது கொடுத்தா சாப்பிட்லாம், கொடுக்காத இடத்துல நம்ம நினச்சால் நடக்காது. அது போலத்தான் அலைப்பாயுதுங்கிறது. அலைப்பாயுது மனிதன் நம்ம யாரு கேட்டாலும் கொடுக்கணுங்க. அப்போ தான் அந்த நம்ம நினைக்கிற இடம் அது போகும். நம்ம நினைக்கிற இடத்துல அவன் கொடுக்காத இடத்துல நம்ம நினச்சாக்கா அதுவும் போகாது. ஆனாலும் அலைப்பாயுது. அதனால் அலைப்பாயுதுங்கிறது மனசு சிந்தனை எங்கெங்கெல்லாம் போகலாம். கண்டிப்பாக அது போகவே போகாது. நம்ம வாங்கி திங்கிற இடம் தான் அது போகும். நம்ம வாங்கி திங்காத இடத்துக்கு அந்த அலைப்பாயுது, அந்த மனசு சிந்தனை போகாது. அதுபோல் தான் கடவுளும் அப்படித்தான். அதனால் கடவுள் நெருக்கமாக இருந்து கடவுள் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தால்
நீ நினைக்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே கடவுள்கிட்ட போய் சேரும். கடவுள் கொடுக்காத போது, கடவுள் உன்னை அணுகாத போது நீ என்னத்தை நினைச்சாலும் கூட கடவுள் மண்டையிலே படாது. அதான் அழைப்பாயுது. ஆனால் நம்ம யாரை நினைக்கிறோமோ அந்த இடத்த தான் நினைக்கணும். எல்லாரையும் நினச்சிக்கிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சும்மா. அதனால் களைப்பாயிருங்கிறது மனசு சிந்தனையும் தான். அந்த மனசு சிந்தனையும் நமக்கு உதவி செய்கிறவங்கள்ட்ட தான் நம்ம நினைக்கணும் ஒழிய உதவி செய்யாதவங்களெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆனால் அழைப்பாயிரு சும்மா காதலர்கள் ரொம்ப பேர் வீணாக போகிற இடத்துல வர இடம்லாம் போகிறத பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது சும்மா, அதெல்லாம் நடக்காது. அதான் அழைப்பாயிரு மனசு சிந்தனையும். நினைக்காதவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு கொண்டிருக்கிறது அது மண்டைக்கு கேடு. அதனால் அழைப்பாயிரு மனசு சிந்தனையும். அழைப்பாயிருக்கு என்கிறது 1 8 7 4 9 இதெல்லாம் கூட்டாக 29. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக்கா மீதி 2. அப்போ அழைப்பாயிரு 2ஆம் இடத்து பலன் வருகின்றது. அடுத்ததாக உதவாதவனுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3 7 3 7 5 6 இதெல்லாம் கூட்டாக 31. அதை நவகிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 4. அப்போ உதவாதவன் உடைய விதியை 4. அப்போ 4வது விதிங்கிறது உதவாது எதுக்குமே. அது நல்லது இருக்குது. இந்த வார்த்தைக்கு அது உதவாது. 4ஆம் இடம் உதவாதவனுக்கு 4ஆம் இடத்து பலன். 4ஆம் இடத்து பாவக்கிரகங்கன்னா உதவ மாட்டான் யாருக்குமே. அவன் செய்யக்கூடிய பாவம் இல்லை, அது கிரகத்தோடு சேர்ந்தது. அதனால் உதவாதவங்கிறது அவனை உதவாத வைக்கிறதே அது கிரகம்தான். ஆனால் அவன் கிடையாது. அதனால் உதவாதவனுடைய விதிங்கிறது 4. சேராதவன் அடுத்ததாக சேராதவனுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எழுத்து 4 1 7 5 6 இதெல்லாம் கூட 23. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 5. அப்போ சேராதவனுடைய விதிங்கிறது 5. 5ஆம் இடம் யாருக்கிட்டையும் சேராது. அவங்களாம் சேரணும். அந்த 5ஆம் இடத்துல எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு கற்றுக் கொடுங்க செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது அவன் கேட்கணும். ஆனால் 5ஆம் நம்பர் யார்கிட்டையும் போகாது. பலுக்கு டைமாக போய்ட்டு நின்றுக்கிட்டு நீ என்கிட்ட வா அப்படிலாம் கேட்கவே கேட்காது. அதனால் 5ஆம் இடத்து போகணும். நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களாக தான் போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா பிள்ளைங்களாக போகணும். அதை மல்லுக்கிட்ட அடித்து துரத்தக்கூடாது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களும் ஆறுபட்டு அவங்களாம் வேலைக்கு போகணும். அப்படி ஆனால் தான் 5ஆம் நம்பர். அந்த 5ஆம் நம்பர் தண்டாரா போட்டுக்கிட்டு யாரையும் அழைக்காது. அதனால் தேவைப்படணும், நீ வாழணும், நீ வேலை செய்யணும், உழைக்கணும், நேர்மையாக நடக்கணும் அப்படின்னாக்கா 5ஆம் நம்பர்கிட்ட தான் நீ போயிடணும், கற்றுக்கணும், வேலை செஞ்சுக்கணும். அதனால தான் சேராதவனுடைய விதியின் 5. ஆனால் நன்கொடைக்கு 4 எழுத்து. ஆனால் 4 எழுத்துக்குரிய 8 6 3 9 இதெல்லாம் கூட்டாக 26. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 8. அப்போ நன்கொடையோட விதியின் 8. நன்கொடைன்னா வேறு நன்கொடைன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நன்கொடை 3ல் 1 கூட போகாது, 3ல் 1 பங்கு கூட போகாது. ஆனால் நன்கொடை வாங்குறாங்க. நன்கொடைய விதியின் 8. ஆனால் நன்கொடைக்கு 8ஆம் இடத்து பலன். நன்கொடைக்கெல்லாம் நல்ல இடத்த அந்த 8ஆம் இடத்துல நல்ல சுபக்கிரகங்கள் இருக்கணும். அப்போ தான் நன்கொடை போய் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் நன்கொடையோட விதியின் 8. நன்கொடைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 8 6 3 9 இதெல்லாம் கூட்டாக 26. நவகிரகத்தில் கழிச்சிட்டாக்க மீதி 8. அடுத்ததாக நிதிக்கு 2 எழுத்து 9 8 இதெல்லாம் கூட்டாக 17. அந்த கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 8. அப்போ நிதி 8, நன்கொடை 8. பாருங்கள், நன்கொடையும் 8 நிதியும் 8 கரெக்டாக வருது. பார்த்தீங்களா? நீ நன்கொடைன்னு கேட்டாலும் 8ஆம் இடம் தான் நிற்கும். நிதின்னு கேட்டாலும் கூட அந்த 8ஆம் இடம் தான் பலன் தரும். அதனால் நன்கொடைய விதியின் 8, நிதியோட விதியின் 8. அடுத்ததாக பயில்வானுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 9 3 1 3 6 இதெல்லாம் கூட்டாக 22. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 4. அப்போ பயில்வானுக்கு விதியின் 4. 4ஆம் இடம் அப்படி சோம்பேறியான எண்கிறது இல்லை, சாணம் இல்லை. 4ஆம் இடங்கிறது ரொம்ப பயில்வான், ரொம்ப கிரிக்கெட் வீரர் போல், குத்துச்சண்டை வீரர் போல் இருக்கும். அந்த பயில்வான் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துக்கு சர்வசாதாரண இல்லை. அது 10 பேர்த்த அடிக்கும், 100 பேர்த்த அடிக்கக்கூடிய நம்பர் அது. அதனால் பயில்வானுக்கு விதியின் 4.
அடுத்ததாக வந்து எட்டி, எட்டிக்கு வந்து 3 எழுத்து, அதற்குரிய எண்கிணிதம் வந்து 4, 2, 6, இதெல்லாம் கூட்டாக 12. அதை கிரகத்தால் கழிச்சிருக்க மீதி 3. அதனால் வந்து எட்டியோட விதியின் 3. ஆனால் ஜாதகம் என்பது வார்த்தடிப்பிலே 12 சாணத்துக்கும் 12 ராசிக்கும் 12 லக்கணத்துக்கும் 20 நட்சத்திரங்களுக்கும் எல்லாமே இந்த வார்த்தடிப்பிலே தான் ஜாதகம் நடந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் வந்து இந்த பதிவு நான் போடக்கூடியது அரியலூர் மாவட்டம். என் பெயர் திருஞான சம்பந்த ஜோதிடர். என்னுடைய தொழிலுடைய பெயர் காரகர் ஜோதிடம் அரியலூர். நன்றி. நாளை சந்திப்போம்.